கோயிலுக்குள்ள போகும்போதே பலிபீடத்தை தாண்டமா இல்லையா? எதுக்கு பலிபீடம் வைக்கணும் கோயில்ல? அங்க ஏதாவது பலி கொடுக்குறோமா? நம்ம ஆட்டை பலி கொடுக்குறோமா? கோழியை பலி கொடுக்குறோமா? கோயிலுக்குள்ள ஏன் பலிபீடம்? பிறகு இந்த பலிபீடத்தை தாண்டறதுக்கு முன்னாடியே உன் ஆணவத்தை பலி போடணும், உன் அகங்காரத்தை பலி போடணும். நான் பெரிய பொறாம பிடிச்சவ, பலி போடு உன் பொறாமைய, உன் ஆணவத்தை பலிகுடு, உன் செருக்க பலிகுடு. அடுத்தவனை பத்தி புறம்பேசி இல்லாது பொல்லாது சொல்லி அவன் குடும்பத்தை கெடுக்கிற ஒரு வியாதி உனக்கு இருக்குல்ல, அந்த வியாதிய பலிகுடு. அப்புறம் தான் நீ கோயிலுக்குள்ள வரலாம். கோயில் இருக்குங்கிறதுக்காக எல்லாரும் கோயிலுக்குள்ள வந்துட முடியாது. மனுஷனா நடக்கக்கூடிய எல்லாமனும் கோயிலுக்குள்ள வரலாம். மனிதநேயமே இல்லாம காட்டுமிராண்டித்தனத்தோட கோயிலுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. உன்னுடைய கோபம், உன்னுடைய கழகம், உன்னுடைய பொறாமை, உன்னுடைய தீமை எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவன் கடவுள். இதெல்லாம் கழைந்து இங்க இந்த பலிபீடத்திலே இந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் பலி கொடுத்துட்டு போய் வேண்டுங்க, உங்க வேண்டுதல் உடனே நிறைவேறும்.